ஒதுக்கப்படக்கூடிய நிதி இருக்கும். அந்த சூழ்நிலையில் ஏதாவது ஒரு காரணங்கள் வந்திருக்கலாம். அந்த காரணங்கள் வாயிலாக அது தடைபட்டிருக்கலாம். அப்போது ஏறத்தாழ நம்ம கடைசி வருஷத்தில் நம்ம கொண்டு வருகிற போது 12 மாதங்களுக்கு பதிலாக 10 மாதங்களுக்குள்ளாகவே அந்த பணத்தை நாம் ஒதுக்கி உடனடியாக இன்ட்ரீம் பட்ஜெட்டுக்கு வர வேண்டிய சூழ்நிலையில் கூட அப்போது நீதிமன்ற வழக்கு இப்படி பல்வேறு காரணிகள் இருந்திருக்குமே ஒழிய பொதுவாக எனக்கு தெரிந்து, ஏன்னா நான் பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சராகவும் நான் பணியாற்றிருக்கிறேன். தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு அடுத்தடுத்த ஆட்சிகள் வருகிற போது எப்போதும் அதற்கான நிதியை குறைப்பதில்லை. கல்விக்கான வளர்ச்சியிலே கொடுத்திருக்கிறோம். முதல் முறையாக அதில் பள்ளிக்கல்வித்துறைக்கான அந்த ஒதுக்கீட்டை குறைத்திருப்பது உள்ளபடியே வருத்தமளிக்கிறது என்பதையும் நான் இங்கே உங்களிடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மகளிர் உரிமை தொகை 2500 ரூபாய், அதே மாதிரி 6 சிலிண்டர், வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் உதவித்தொகை, இது மாதிரியான விஷயங்களை தான் மக்கள் எதிர்பார்த்தாங்க இந்த பட்ஜெட்ல. ஆனா அதை பத்தின மூச்சையை விட முடியாத ஒரு பட்ஜெட்டா இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் இப்ப குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன? நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அதுதான் எல்லாருக்கும் பெரிய ஏமாற்றம். ஏன்னா இந்த பட்ஜெட்டை பற்றி மிகப்பெரிய அளவில் அவங்க ட்ரம்பெட்டிங் பண்ணாங்க. இது பெரிய பெரிய பட்ஜெட்டாக வரப்போகிறது என்று தெரிவித்தார்கள். ஆனால் எந்த அளவிற்குனா அவங்களுடைய சொல்லியிருக்கக்கூடிய திட்டங்களையே அவர்கள் நிறைவேற்றவில்லை. இன்னும் கூட நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் இதில் வரும் என்று சாதாரண மக்கள் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் நீங்கள் வழங்குகிறீர்கள், அவர் 2500 ரூபாய் கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்களே என்று நிறைய பேர் அது வரும் என்ற மிகுந்த ஆவலிலே இந்த ஆட்சிக்கு ஆதரவான மனநிலையை கூட இருந்திருக்கக்கூடும். ஆனால் ஒட்டுமொத்தமாக அனைவருக்குமே ஒரு ஏமாற்றத்தை இந்த பட்ஜெட் இன்றைக்கு அதை பற்றியான ஒரு பேச்சு மூச்சே இல்லை. அதில் பட்ஜெட்டில் எவ்வளவு என்னென்ற பேச்சு மூச்சே பற்றியான கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் கூட நான் ஒன்று சொல்லுங்க, நான் பட்ஜெட் அவர் படிக்கும்போது பார்த்தேன். ஒரு இடத்துல சொல்றாரு, ஆற்றங்கரை நாகரிகங்கள் நம்முடைய இதில் எங்கே வளர்ந்து வருகிறது அப்படின்னு பார்க்குறாரு. நிதியமைச்சர் சொல்லுகிறார், இன்கா நாகரிகத்தை பற்றி சொல்லுகிறார், மெசமடோமியாவை பற்றி சொல்லுகிறார், முகஞ்சதாராவை பற்றி சொல்லுகிறார். ஆனால் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க கீழடியில் வைகை ஆற்றின் நாகரிகம் தழைத்து ஓங்கிய தமிழ் மண்ணிலே வைகை ஆற்று நதியிலே வந்திருக்க கீழடி நாகரிகத்தை பற்றி அங்கே இடம்பெறவில்லை. அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொருணை நாகரிகம், அந்த நாகரிகத்தை பற்றி இடம்பெறவில்லை. வைப்பாற்றங்கரை நாகரிகம், நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கூட அண்மையிலே மலையடிப்பட்டி எக்ஸ்கவேஷன் சைட்டை போய் பார்த்தார். அகழ்வாய்வு பணிகளை எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தார். அது அமைந்திருக்கக்கூடிய வைப்பாற்றங்கரை நாகரிகத்தை பற்றி ஒரு வார்த்தை இல்லை. தமிழ்நாட்டினுடைய நாகரிகத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை கூட முன்னிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு அடிப்படை உணர்வு இல்லாத ஒரு நிதிநிலை அறிக்கையாக இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்து விட்டது என்பதுதான் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. இல்லை, மாண்டெக்ஸிங் அலுவலியாவுடைய குழு போட்டிருக்காங்க. வருவாயை உயர்த்துவோம் என்று சொல்லி ஒரு குழு போட்டிருக்காங்க. ஆனால் அதற்கான முயற்சிகள் இங்கே வரலையே, டிரான்ஸ்லேட் ஆகலை. இன்னும் கூட சொன்னால் இப்போ அவங்களுக்கு நமக்கு வரக்கூடிய வருமானம் 5000 கோடி ரூபாய் அது வருகிறது என்று சொன்னால், அந்த 5000 கோடி ரூபாய் எங்கேருந்து வருதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பணம் தான் உங்களுக்கு வருகிறது. அவங்களுடைய கிராண்ட்ஸ்லேருந்து வர்றது தான் காமிச்சிருக்காங்களே ஒழிய இந்த அரசனுடைய சொந்த முயற்சிகளில் நீங்கள் எங்களுக்கு வரும்னு சொல்லக்கூடிய வாய்ப்பே இல்லையே. விக்ஷித் பாரத்லேருந்து எங்களுக்கு பணம் வரும்னு சொல்கிறீங்க. அங்கேருந்து ஏற்கனவே நமக்கு சென்ட்ரலில் டேக்ஸ் டெவல்யூஷனில் வரக்கூடிய சென்ட்ரல் ஷேர் ஆன் டாக்ஸஸ் அதில் வர்றது இட் ரிமைன்ஸ் அன்சேஞ்ச்டு. அது அப்படியே இருக்கிறது. 61,000 கோடி அப்படியே தான் வரப்போகுது என்று சொல்லுகிறீர்கள். அதில் எந்த விதமான உயர்த்தி வழங்கவில்லை. எது எங்களுக்கு அதிகமான பணம் வருதுன்னு நீங்கள் சொல்கிறது திருப்பி ஒன்றிய அரசாங்கத்தை நம்பித்தான் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய வருமானத்தை எந்த அளவில் கூட்டப் போகிறீர்கள் என்பதற்கான எந்த விதமான ஒரு தெளிவான ஒரு முறைகளை அவர் எடுத்து சொல்லுங்கள்.